வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, கிளைமேக்ஸ் போட ரொம்ப லேட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்ப்பா. அதுவும் இல்லாமல் சிவன்ராத்திரி அமாவாசைன்னு சொல்லிட்டு வரிசையாக ஒர்க் லோட் அதிகமாகிடுச்சு. கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்றேன்னு அதுலேயே 2-3 நாள் ஒன்றுமே பண்ண முடியல. ஸ்டோரி முடிச்சிட்டேன், கிளைமேக்ஸும் எழுதி முடிச்சாச்சு. இன்னும் நான் கிளைமேக்ஸை ரெக்கார்ட் பண்ணல. அதுவும் இல்லாமல் வீடியோவை ரெடி பண்ணணும். ஸோ ப்ரீ கிளைமேக்ஸ் இன்றைக்கி போடுறேன். நாளைக்கு மதியத்துக்குள்ளே உங்களுக்கு கிளைமேக்ஸ் வந்துடும். தேங்க்யூ. அத்தியாயம் 114. கணவனின் கரத்தை தட்டிவிட்டு விலகினாள் பூங்கொடி. தயாளன் பாவமாய், ஏண்டி இதுக்குத்தான் கிளம்பி வந்தியா? நீதானடி என்னை அப்படி பார்த்தா இடம் பொருள்னு எதுவும் யோசிக்காம உடனே கட்டிப்பிடிப்பியா? ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு 1000 காரணம் இருக்கும். அதை லஸ்ட்டுன்னு நீயா எப்படி முடிவெடுப்ப? அப்போ உனக்கு என் மேலே ஆசை இல்லைன்றியா? அது எப்படி ஆசை இல்லாமல் போகும்? எனக்கு உன்னை பார்க்க பிடிக்கும், ரசிக்க பிடிக்கும். இவ்வளவு காலமும் எட்டவே இருந்ததால் இப்போ பக்கத்தில் வந்து நிற்கும்போது அந்த பார்வை உன் மேலே கூட கொஞ்சம் அதிகமாக விழுகுது. தயாளன் புன்னகைத்து மனைவியை தன் அருகே இழுத்து நிறுத்தி தோளில் தலை சாய்த்தான். வேலை செய்கிறவங்க வந்து போகிற இடம், இனி இப்படி நடந்துக்காத. சரிடி பொண்டாட்டி. அதுவும் இல்லாமல் இது மாமாவுக்கும் மீனாட்சிக்குமான ரூம். நாம் அதை எடுத்துக்கக்கூடாது. அது சரி, சின்னவனோட லவ் பிளேஸா? அதான் உள்ளே வந்ததும் உடம்பு குப்புன்னு வேர்த்திடுச்சு போல. பையன் காற்றுல கொஞ்சம் காதலை அதிகமாக தூவி விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். மெலிதாய் சிரித்த கொடி. கல்யாணத்துக்கு முன்னாடி மீனாட்சியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக முடியாதுல்ல. நம்ம ஊரில் சொல்லிக்கிற மாதிரி வேற எந்த இடமும் கிடையாது. அதான் 2 பேரும் இங்கே வந்து பேசிக்குவாங்க. பேச்சு மட்டும்தானா? எல்லாம் தான் என குரல் மெலிய உரைத்தவள். அண்ணன் தம்பி 2 பேருமே இந்த விஷயத்தில் ஒரே மாதிரி தான். ஒரே மாதிரினா என்று தயாளன் கேலியாய் வினவ. கண்ட்ரோலே கிடையாது. என்னை பற்றி உனக்கு தெரியும், சரி. அவனும் அப்படித்தான்னு எப்படி சொல்கிற? மீனாட்சி கிட்ட பேசினதை வச்சுதான் இதையெல்லாமா பேசிக்குவீங்க? நாங்கள் பேசின விஷயம் வேற. ஃபோன் கனெக்டில் இருக்கிறது தெரியாமல் மாமா அவகிட்ட நடந்துக்கிட்டதை வச்சு சொல்கிறேன். அவன் சிரித்திட, அதான் தோப்பில் தண்ணி தொட்டிக்குள்ளே இறக்கிவிட்டு உனக்கு வேணுங்கிறதையெல்லாம் என்கிட்ட சாதிச்சுக்கிற இல்லை. அப்புறம் எதுக்கு இங்கேயும் வந்து இப்படி சாஞ்சு நிற்கிற? சற்றே விலகியவன், அப்பவா தோப்புக்கு போவோம் என கையை பற்றிட. டேய், இங்கே நான் வேலையை பார்க்க வேணாமா? அதைத்தான் நானும் கேட்கணும்னு நினச்சேன் சிலிப்பி. முன்னாடி பண்ணைக்கு வந்து பார்த்துக்கிட்ட, சரி. இப்போ தான் நமக்கு கல்யாணம் ஆகிடுச்சே. மாமனோட ட்ராவல்ஸ் இருக்குது, தோப்பு இருக்குது. அங்கெல்லாம் வந்து கவனிக்காமல் விடியறதுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்காந்துருக்க. அங்கே எனக்கு என்ன வேலை? அடி பாவி, நீதாண்டி முதலாளி அம்மா. ஏன், இதுக்கு முன்னாடி நான் தான் பார்த்துட்டு இருந்தேனா? இப்போ புதுசாக முதலாளி அம்மா சீட்டுக்கு ஆள் போடுற? அப்போ நீ இல்லை, இப்போ தான் கல்யாணம் முடிஞ்சு என்கிட்ட வந்துட்டியே. பொறுப்பை ஏற்றுக்கடி. மாமனும் உன்னோட மாமியாரும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிறோம். ஃப்ரீயானா நீ என்னென்ன கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் செய்வேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால எனக்கு அந்த ஐடியா இல்லை. அம்மாச்சிக்காக வேணும்னா கூட இருந்து அவங்க வேலையை கொஞ்சம் பார்த்துக்கிறேன். அது என்ன மாமியாருக்கு மட்டும் தனி சலுகை, எனக்கு மட்டும் தரமாட்டில? ஏன்னா என்னோட அம்மாச்சி க்யூட் பேபி, நீ ரக்டு பாய், இம்சை பிடிச்சவன். உன்னோட வேலையை நீயே பாரு. கல்லு மனசுடி உனக்கு. கொடி சிரிக்க, அலப்பி, சீரியஸாக தான் கேட்குறேன். கணக்கு வழக்கு எல்லாம் இனி இங்கே மீனாட்சி தானே பார்த்துக்க போகுது. நீ ட்ராவல்ஸுக்கு வரலாம்ல. மாமா ஸ்கூலோட பொறுப்பை மொத்தமாக அவகிட்ட கொடுத்துடுச்சு. எல்லாத்தையும் எப்படி ஒரே ஆளால் பார்க்க முடியும்? பண்ணையை நீயே மேனேஜ் பண்ணு. என்ன நிலவரம்னு மட்டும் வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு அப்டேட் கொடுத்துடுன்னு அவ தான் சொன்னான். நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பிள்ளை, நாம் செய்யாமல் வேற யார் செய்வா? ஆனாலும் அப்பப்போ நம்ம ட்ராவல்ஸுக்கும் வந்து போ. சரிடா, வர்றேன். இப்போ கிளம்புவோமா? சாப்பிட்ற நேரம் ஆச்சு எனும் பொழுதே அரைக்கதவை தட்டும் ஒலி கேட்டது. யாரது என பாவை குரல் கொடுக்க, லட்சுமணன் அக்கா. கணவனை விட்டு சிறிது விலகி நின்றவள், கதவை லாக் எதுவும் போடலை, உள்ளவா. அவன் உள்ளே வர, என்னடா? வீட்டில் இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு வந்திருக்கு. அவள் தயாளனை பார்த்து புன்னகைக்க, நானும் உன் கூட இங்கேயே சாப்பிட்றேன். இது தப்பு. அம்மாச்சி வீட்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் வீட்டுக்கே போகலாம் என்றவள், லட்சுமணா நீங்கள் சாப்பிடுங்க, நான் இவனோட கிளம்புறேன் என உரைத்து விடை பெற்றாள். மனைவி அவளது தமக்கை மற்றும் மகனுடன் ஊரிற்கு வந்து சேர்ந்தான் அழகன்.
அடுத்த 4 தினங்களில் மீனாட்சி பள்ளிக்கு செல்லத் துவங்க வாழ்க்கை ஓட்டம் இயல்பிற்கு மாறியது புதுமண தம்பதியருக்கு. பண்ணை, தொழிற்சாலை, வசூலிற்காக மாதம் 2 முறை மதுரை பயணம். அத்தருணங்களில் மாமனார் மாமியாரை தவறாது சந்திப்பது, அவர்கள் ஆசையுடன் கொடுத்து விடுவதை 2 மகள்களிடமும் கொண்டு வந்து தருவது, இரவானால் நாள் தவறாது மனைவியை தன் வசமாக்கிக் கொள்வது என அழகனின் தினங்கள் அட்டவணை இட்டது போல் சுழன்று வந்தது. அப்படியேதான் மீனாட்சிக்கும். பள்ளி, இல்லம், இதை விட்டால் பண்ணை, இதற்கிடையில் கணவனின் திகட்டாத சீண்டல்கள் என திருமண வாழ்வு மன மகிழ்ச்சியுடனும் உடல் சோர்வுடனும் நகர்ந்தது. ரேணுகா எதிர்பார்த்தபடி எவ்வித பணியும் கிட்டவில்லை. எடப்பட்டியில் பெண்கள் பெரும்பாலும் வயல் வேலைக்கே சென்றனர். அதை விட்டால் துணிக்கடையோ மருந்து கடையோ அல்லது காகிதங்களை நகலெடுக்கும் கடைகளிலோ தான் பணி செய்தனர். இவள் பயின்றதோ கணினி அறிவியல், பொறியியல். இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஜெராக்ஸ் கடைக்கோ மெடிக்கல் ஷாப்புக்கோ வேலைக்கு போனால் நல்லாவா இருக்கும்? நீங்கள் பேசாமல் நம்ம ஸ்கூலுக்கு வாங்க அண்ணி என்று சுதாகரிடமும் பேசி ஆதிக்குடிலின் பள்ளியிலேயே அவளிற்காக வேலையை ஏற்பாடு செய்தான் அழகன். ஆசிரியராக அல்லாமல் அலுவலக பணிக்காக. சகோதரிகளில் மூத்தவள் நிர்வாகத்தையும் இளையவள் திட்டமிடுதல் மற்றும் கற்பித்தலையும் பொறுப்பேற்று கொண்டனர். கணவன் புலனத்தில் அனுப்பிய அவனது கலைந்து போன காதலை பற்றிய குரல் பதிவை இன்னும் கேட்கவில்லை ரேணுகா. முதலில் அனுப்பிய 16 நொடிகளின் பதிவில் இதைத்தான் நான் சொல்லப் போகிறேன் என அவன் உரைத்து இருந்ததால் 2வதாக வந்ததை திறக்கவே இல்லை. அவ்வப்போது தோன்றும், என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கலாமா என்று. இல்லை, வேணாம். அதில் என்னால் ஏற்றுக்க முடியாத மாதிரி ஏதாவது சொல்லி இருந்தா இப்போ இருக்கிற இந்த சந்தோஷம் பறிபோயிடும் என ஒவ்வொரு தினத்தையும் கடத்தி கொண்டே சென்றாள். அழகன் மீனாட்சிக்கு திருமணம் முடிந்து 40 நாட்கள் கடந்து இருந்தது. சரியாக அவள் வேலைக்கு செல்லத் தொடங்கி 1 மாதம். அத்தோடு முதல் தேதியும் கூட. ஆசிரியர்களுக்கான ஊதியத்தை வழங்குவதற்காக அழகனே அன்று பள்ளிக்கு வந்திருந்தான். சூர்யாவில் இருந்து பள்ளியை சுத்தம் செய்பவர் வரை அனைவரிடமும் சம்பளத்தை கொடுத்தவன் இறுதியாய் மனைவியின் முன்பு அவளின் முதல் மாத ஊதியத்தை நீட்டினான். புன்னகைத்த மீனாட்சி ஆடவனின் கரத்தை தடுத்து மீண்டும் அவனிடமே தள்ளினாள். கேள்வியாய் நோக்கியவன், என்ன டீச்சர் அம்மா, பணத்தை அப்படியே வைங்க என்றவள் மேலும் 60,000 எண்ணிம முறை பரிவர்த்தனையில் கணவனது வங்கி கணக்கிற்கு அனுப்பிவிட்டாள். கைபேசிக்கு வங்கியில் இருந்து வந்த குறுஞ்செய்தியை பார்த்த அழகன், என்ன வீட்டுக்காரமா, பணமெல்லாம்? ஸ்கூட்டிக்கு வீட்டுக்காரரே, அது நான் உனக்காக வாங்கி தந்தது. முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லி இருந்தேன், ஸ்கூட்டி வாங்குறதுக்கு பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன்னு. இப்போ ஃபுல் அமௌண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு, அதான் தர்றேன். கொடுத்த கிஃப்ட்டுக்கு யாரும் பணம் வாங்க மாட்டாங்க என்று அவன் அதை ஏற்க மறுக்க, ஸ்கூல் கோவில்னு எவ்வளவு செய்கிறீங்க, எனக்கும் செய்யணும்னு அவசியம் இல்லை. இனி நான் சம்பாதிக்கிறது வீட்டுக்கு, உங்கள் இன்கம் ஊருக்கு. அவளை வியப்புடன் நோக்கிய அழகன், வீட்டுக்குன்னா அதில் நானும் தானே அடக்கம். நம்ம வீட்டில் நீங்கள் இல்லாமல் எப்படி? அப்போ என்னோட பாக்கெட் மணி இதோ என தனது கைப்பையில் இருந்து 500 ரூபாய் நோட்டு ஒன்றை எடுத்து கணவனின் சட்டை பையில் வைத்தாள். அவளது கை அசைவுகளை பார்வையால் தொடர்ந்து இறுதியில் முகத்தை நோக்கினான் அழகன். 500 ரூபாயா? ஒரு நாளைக்கு? என்னோட வீட்டுக்காரமாக்கு தாராள மனசு. வீட்டுக்காரர் வீண் செலவு செய்கிற ஆள் இல்லையே. ஸோ மெலிதாய் புன்னகைத்தவன், அப்பாவுக்கு அடுத்து ஒருத்தர் எனக்கு பணம் தந்ததுன்னா அது நீதான். அவரும் இதே மாதிரி தான், கையில் தரமாட்டார், சட்டையில் வைப்பார். அழகனுக்கு ஹாப்பியா? எஸ் வீட்டுக்காரமா என அவளின் கைப்பற்றி அதில் இதழ்களை ஒற்ற, ஹேய் இது ஸ்கூல் என்றாள் மீனாட்சி. அப்போ வா வீட்டுக்கு போயிடலாம். சோ நீங்கள் இருக்கீங்களே என முகம் சிவந்து அவள் அங்கிருந்து நகர, மீனாட்சி சற்றே நிதானித்தவள், என்னங்க? இந்த பணம் ஸ்கூட்டியை உனக்கு கொடுக்கணும்னு நான் வாங்கினது. அதுக்கு என்னால் பணம் வாங்க முடியாது. திரும்ப உனக்கே அனுப்புகிறேன், வச்சுக்கோ. கொடுத்ததை திரும்ப வாங்கிக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. ஹோ, அப்போ ஒன்று செய். நான் உனக்கு ஸ்கூட்டி வாங்கி கொடுத்த மாதிரி நீ எனக்கு பைக் வாங்கி தந்துடு. மெலிதாய் சிரித்தவள், இது நல்ல ஐடியாவாக இருக்கே. பட் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கீங்களே அது? வீட்டுக்காரம்மா வாங்கி தர வண்டியை ஓட்டுறது பெருமை இல்லையா? அது சரி என அவள் சிரிக்க, சூர்யாவுக்கு கொடுத்துடலாம். சைக்கிளில் ஸ்கூலுக்கு வந்து போக ரொம்ப சிரமப்படுறான். பேருக்காவது அவன்கிட்ட கொஞ்சமாக ஒரு அமௌண்ட் வாங்கிடுங்க. ஏற்கனவே வீட்டு செலவுக்கு நீங்கள் தான் தர்றீங்கன்னு வருத்தத்தில் இருக்கான். சரி, நான் பார்த்து மெதுவாக பேசிக்கிறேன். ஓகே, கிளம்புவோமா என மீனாட்சி முன்னால் செல்ல மனைவியை பின்தொடர்ந்த ஆடவனின் கைபேசி ஒலித்தது.
மூத்தவனான சிவச்சந்திரன் அழைத்து இருந்தான். தொடர்பை இணைத்த அழகன், என்ன அண்ணே? சுவாதிக்கு வழி வந்துடுச்சு. நான் சித்தியை கூட்டிட்டு மதுரைக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன். வண்டி? தயாளன் வந்துட்டான். அவன்தான் டிரைவ் பண்ணுறான். சரி, பார்த்து போங்க. சரோ மல்லியக்கா வீட்டில் இருக்கான். பார்த்துக்கோ அழகா என அவன் பேச்சை முடித்திட மனைவியுடன் கிளம்பினான் ஆடவன். நள்ளிரவில் சிவாவின் மகள் அன்னையின் கருப்பையை விட்டு மருத்துவரின் கரம் சேர்ந்தாள். மழலையின் வருகை குடும்பத்தாரை மகிழ்ச்சி கடலில் தள்ளிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். மகளின் கல்வி தாமதமாகிவிடக்கூடாது என ஆதிக்குடிலின் பள்ளியிலேயே அவனை சேர்த்து பொறுப்பை மீனாட்சியிடம் ஒப்படைத்து விட்டனர் சுவாதியும் சிவாவும். ரேணுகாவும் தான் பணி செய்யும் இடத்திலேயே பிள்ளை படிப்பது வசதி என்று நித்திலனின் பள்ளியையும் மாற்றிவிட்டாள். 2 மாதங்களிற்கு ஒரு முறை ஊரிற்கு வந்து சென்ற சுதாகர் தற்போது மாதம் 2 முறை என மாற்றியிருந்தான். வந்து செல்லும் தருணங்களிலெல்லாம் பெரிய வீட்டிலோ அல்லது இடப்பட்டியிலோ சகோதரிகள் இருவரது குடும்பமும் ஒன்றாய் ஒரு வேளையாவது உணவு உண்பதை வழக்கமாய் கொண்டிருந்தனர். அனைத்தும் அழகனின் ஏற்பாடுதான். அன்றைய விடியல் பரபரப்பாய் தொடங்கியது. இல்லத்தின் இளவரசி பிறந்து 1 மாதம். குடும்பத்தார் இணைந்து குலதெய்வமான வீர அழகம்மாவின் கோவிலிற்கு சென்று பொங்கல் வைத்து வழிபட்டு குழந்தைக்கு பெயர் சூட்டுவதற்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அனைவருக்கும் முன்னதாக கிளம்பிவிட்டான் குடும்பத்தின் இளையவன். தயாராகி கொண்டிருந்த மீனாட்சி, என்னங்க இவ்வளவு சீக்கிரமாக ரெடி ஆகிட்டீங்க? இன்னும் டைம் இருக்கே. நேற்று கோவிலை சுற்றி உழுது பந்தல் போட்டு தார்பாய் கட்ட சொல்லியிருந்தேன். பசங்க எந்த அளவுக்கு வேலை பார்த்தாங்கன்னு தெரியல. ஃபேக்ட்ரியை வேற விரிவாக்கம் செஞ்சிட்டதால கடுமையான வேலை. இதை கவனிக்க நேரம் இல்லாமல் போச்சு. நான் முன்னாடி போய் வேலையாச்சான்னு பார்க்குறேன். நீ எல்லார் கூடவும் சேர்ந்து வா என்றிட புன்னகைத்து தலையசைத்தாள். அனைவரும் தயாராகி வர மகனை காணாது விசாரித்தார் அழகம்மா. மீனாட்சி விபரம் உரைக்க, தம்பி வீட்டுக்கு வா. உங்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி நம்ம சாமியை கும்புறதுக்காகன்னு எல்லாருமா சேர்ந்து முதல் தடவை போகிறோம். உங்கள் அப்பா இதுக்குத்தானே ஆசைப்பட்டாரு. இப்போ நீ மட்டும் முன்னாடி தனியாக போய் நிற்கிறது சரியில்லை என்று மகனிற்கு அழைப்பு விடுத்து சொல்ல அன்னையின் வார்த்தையை தட்டாது உடனே வந்துவிட்டான் ஆடவன். மூத்தவனான சிவா இறைவிக்கான பட்டாடையில் துவங்கி தேங்காய், பூ, பழம், வெற்றிலை பாக்கு நிறைந்த தாம்பூலத்தட்டை ஏந்தி கொள்ள சுவாதி மகளை தூக்கி கொண்டாள். முதலில் முழுமுதற் கடவுளான ஊரில் பொதுவில் இருக்கும் விநாயகர் கோவில், அடுத்து பொது தெய்வமான திருநீலகண்ட சுவாமி சமேத செல்வ மீனாட்சி திருக்கோயில், 3ஆவதாய் காக்கும் பணி செய்யும் விஷ்ணுவின் மற்றொரு உருவமான அழகிய பெருமாள் கோவில் என்று 3 இடத்திலும் வழிபாடு செய்துவிட்டு இறுதியாய் குலதெய்வமான வீர அழகம்மாவின் ஆலயத்திற்கு சென்றனர். சுவாதி, செல்வ மீனாட்சி, பூங்கொடி என பெரிய வீட்டின் மருமகள்கள் இணைந்து பொங்கல் வைக்க சகோதரர்களான சிவச்சந்திரன், தீனதயாளன், அறிவழகன் மூவரும் சேர்ந்து இறைவிக்கு அபிஷேகம் செய்து அலங்கரித்து தீப ஆராதனை காட்டினர். புதிதாய் குடும்பத்தில் இணைந்த மழலைக்கு தெய்வத்தின் பெயரான அழகி எனும் பொருள்படும்படியாய் எழில்மதி என பெயரிட்டனர். விருந்தினர்களும் உறவுகளும் பந்தியில் இருக்க குடும்பத்து ஆண்கள் பரிமாறிக்கொண்டிருந்தனர். மாமா, இதெல்லாம் அநியாயம். வந்திருக்க சொந்தக்காரங்க எல்லாரும் சாப்பிட்ட பின்னாடி தான் நம்ம சாப்பிடணுமா? காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சது. சாமி கும்பிட்டு கொஞ்சோண்டு பொங்கல் தான் கொடுத்தீங்க. பசி உயிர் போகுது தெரியுமா என பிரியா புகார் வாசிக்க, இதோ வரேன் என்று ஓடினான் அழகன். 5 நிமிடங்களில் திரும்பி வந்தவனின் கையில் அகலமான பாத்திரம் ஒன்று இருந்தது. சோறு, சாம்பார், ரசம், 4 வகை காய்கள் என அனைத்தையும் எடுத்து வந்திருந்தான். இலை போட்டு சாப்பிடணும்னா வெயிட் பண்ணித்தான் ஆகணும். மாமா தர்றதை வாங்கிக்கிட்டா உடனே சாப்பிடலாம். என்ன சொல்கிற தங்கம் என வினவ, நீ கொடு மாமா என்று கையை நீட்டினாள் சிறுமி. பாத்திரத்தில் இருந்த மொத்தத்தையும் ஒன்றாய் பிசைந்து உருண்டை உருட்டி அவளிடம் கொடுத்தான். பிரியா உண்ணத் தொடங்கிட குடும்பத்தார் புன்னகையுடன் பார்த்திருந்தனர். அனைவருக்குமே பசிதான். சிறுமியாதலால் வாய்விட்டு கேட்டுவிட்டாள். மற்ற யாவரும் விருந்தினர்கள் முதலில் பசி ஆறுவதற்காக காத்திருந்தனர். அண்ணி, பிள்ளைக்கு பால் கொடுக்கணும்ல, எவ்வளவு நேரம் பசியோடு இருப்பீங்க? தரவா? சாப்பிட்றீங்களா என சுவாதியிடம் சென்று வினவ, மகனிற்கு உணவை ஊட்டிவிட்டு வைத்திருந்த பாத்திரத்தில் அழகன் தந்த கலவை சாதத்தை வாங்கி கொண்டாள். தமையன் மனைவியிடம் தொடங்கி தமக்கையர்கள், அவர்கள் ஈன்ற மகள்கள், அன்னை அழகம்மா, சிற்றன்னை பஞ்சவர்ணம், ரேவதி, ரேணுகா, அவளின் மாமியார் சரஸ்வதி, மனைவியின் அன்னையான பாப்பாத்தி என அனைவருக்கும் உணவை உருண்டை உருட்டி தந்தான். இறுதியாய் துணையின் அருகே வர புன்னகையுடன் கை நீட்டினாள் மீனாட்சி. மறுத்து தலையசைத்தவன் வாயருகே நீட்டிட கண்களில் காதலுடன் வாங்கி கொண்டாள் பாவை. நடந்ததை பார்த்திருந்த கருணா அவ்விடத்திற்கு வந்து
அண்ணே, நான் கூட பசியோடு தான் இருக்கேன் என்று எதிர்பார்ப்புடன் கையை நீட்டிட அடுத்த சில நிமிடங்களில் ஆண்கள் அனைவரது கரத்திலுமே உணவின் வாசம் ஒட்டி இருந்தது.